ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மணக்க சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா வாசமாக நல்லா ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து மிதமான தீயில வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து முழுமையாக வதங்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரைச்ச தக்காளி விழுத அந்த வெங்காயத்து கூட சேர்த்து மிதமான தீயில வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாய் தூளோட மல்லித்தூள் 1 ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்தாச்சு. இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம புளி கரைசை எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இது கொதிக்கட்டும். நம்ம இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை வறுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு வறுத்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் தான். இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிடலாம் சுண்டைக்காய் வத்தல். முறுப்பாக வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. சுண்டை வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுண்டைக்காய் வத்த குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.